ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல் மிஸ்டர் இன்க்யூவிச். இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா எக்ஸ்பாக்ஸ் சீரிஸ் எஸ் அண்ட் எக்ஸ்பாக்ஸ் 360 இது ரெண்டுத்துடைய டிசைன் தான் பார்க்க போகிறோம். இந்த ரெண்டுத்துடைய டிசைன் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் எக்ஸ்பாக்ஸ் 360ல் பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட்டில் டிஸ்க் இருக்கும், பவர் பட்டன், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 2 யூஎஸ்பி இருக்கும். அதுக்கு வந்து ஒரு க்ளோஸ் ட்ரைவ் ஒன்று கொடுத்துருப்பாங்க, அது மூலியமா சேஃபாக இருக்கும். ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா இதனுடைய ஃப்ரண்ட் லுக்கு. டிசைனுமே நல்லா இருக்கும். ஆக்சுவலாக சைஸ் பார்த்தா உங்களுக்கு தெரியும், டிசைனும் நல்லா இருக்கு. நெக்ஸ்ட் பாருங்க, எக்ஸ்பாக்ஸ் சீரிஸ் எக்ஸ் ரொம்ப குட்டியானது, வெறும் ஒரு யூஎஸ்பியும் ப்ளூடூத் பட்டன் அப்புறம் பவர் பட்டன், அவ்வளோதான். ரொம்பவுமே சிம்பிளான ஒரு டிசைன். நெக்ஸ்ட் எதையும் பாருங்க, டாப்ல இதுல வந்து பாத்தீங்கன்னா ஃபேன் டாப்ல கொடுத்துருக்காங்க, இதுல வந்து பாட்டம்ல வரும். கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா சேம் சைஸ் தான் நினைக்கிறேன். அதாவது இந்த அந்தந்த டிவைஸை கூல் பண்ண தேவையான அளவுக்கு ஃபேன்ல வந்து நல்ல ஒரு கெப்பாசிட்டி இருக்கு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா அந்த உள்ளுக்குள்ள இருக்க ஹீட் எல்லாம் வெளியே போகிறதுக்கு அப் அண்ட் டவுனில் 2 கன்சோல்லையுமே நமக்கு தேவையான அளவுக்கு வெளியே போகிற அளவுக்கு அவங்க வந்து பண்ணி கொடுத்துருக்காங்க ஃபெசிலிட்டி. நெக்ஸ்ட் வந்து பாருங்க, பேக் சைடில் இருக்க போர்ட்ஸ் பார்க்கலாம். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா பவர் கேபிள் போடுறதுக்கு ஆப்டிக் கேபிள், HDMI, USB, LAN கேபிள், இது எல்லாத்துக்கான போர்ட்டும் கொடுத்துருக்காங்க. என்னோட ஃபேவரட் பார்த்தீங்கன்னா ஆப்டிக், ஏன்னா வந்து நான் சவுண்டு பார் யூஸ் பண்ணும்போது அது மூலிமா டால்பி ஆடியோ வந்து எடுக்க முடியும். ஸோ அதனால எனக்கு அந்த போர்ட் ரொம்பவுமே பிடிக்கும். HDMI ஒன்று கொடுத்துருப்பாங்க. LAN கேபிள் மூலிமா நீங்கள் இன்டர்நெட் ஆக்சஸ் வந்து ஃபாஸ்ட்டாகவும் இருக்கும், உங்களுக்கு தேவையான அளவுக்கு ரிலையபிளாகவும் இருக்கும். அதுக்கு நீங்கள் LAN போர்ட் யூஸ் பண்ணிக்கலாம். இவ்வளோதான் இதனுடைய சிம்பிள். USB போர்ட்டு ஒரு 3 கொடுத்துருக்காங்க. ஸோ பார்த்தா உங்களுக்கு தெரியும், இவ்வளோ தான் வந்து எக்ஸ்பாக்ஸ் 360ல இருந்த போர்ட். அப்போ ரிலீஸ் ஆன எக்ஸ்பாக்ஸ் 360ல இவ்வளோ தராங்க. லேட்டஸ்ட்டாக ரிலீஸ் ஆன எக்ஸ்பாக்ஸ் சீரிஸஸ்ல பாருங்களேன், ரொம்பவுமே டிசப்பாயின்மெண்ட் என்னன்னா ஆப்டிக் கேபிள் எனக்கு கொடுக்கல. அதுதான் வந்து எனக்கு ரொம்பவுமே காண்டா இருந்துச்சு. பிகாஸ் அது தேவை எனக்கு சவுண்ட் பார்ல இருந்து அவுட் கிடைக்கிறதுக்கு. மற்ற எல்லாமே இருக்கு, HDMI, பவர், ஹார்ட் டிஸ்கான போர்ட் ஒன்று கொடுத்துருக்காங்க, அதான் இதனுடைய ஹார்ட் டிஸ்க்கு. நெக்ஸ்ட் வந்து LAN கேபிள், USB வந்து 2, இது தேவையான அளவுக்கு உங்களுக்கு இருக்கும். இந்த 2 USB வந்து கீபோர்டு மவுஸ்க்காக நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இது சின்ன டிவைஸ்ன்றதால போதும்னு நினச்சிட்டாங்களா நம்ம தெரியல. ஆப்டிக் கேபிள் கொடுக்காதது டிசப்பாயின்மெண்ட்டு தான். மற்றபடி சைஸ் வைஸ் பார்த்தா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். எக்ஸ்பாக்ஸ் சீரிஸஸ் வந்து இருக்கிற கன்சோல்லையே எல்லாத்த விட எக்ஸ்பாக்ஸ் எல்லா கன்சோலை விட இதுதான் ரொம்ப 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 சின்ன ஒரு கன்சோல். ஸ்லிம்மும் கூட, ரொம்பவே சின்ன கன்சோல். அவ்வளோ பெரிய ஹார்ட்வேர் கெப்பாசிட்டி இதுக்குள்ள இருக்கு. ஏன்னா இதில் லேட்டஸ்ட் டெக்னாலஜியில் வந்த ஹார்ட்வேர்ஸ் எல்லாமே யூஸ் பண்ணியிருக்காங்க. கிட்டத்தட்ட வந்து லேட்டஸ்ட் டெக்னாலஜி என்னென்ன தேவையோ அத்தனையுமே அதுக்குள்ளே இருக்குது. பட் எக்ஸ்பாக்ஸ் 360 அழைச்சதில்லை. இன்றைக்குமே பார்த்தீங்கன்னா என்கிட்ட இந்த எக்ஸ்பாக்ஸ் 360 இருக்குன்னா என்னோட ஒன் ஆஃப் மை ஃபேவரட் கன்சோல். இதில் தான் நான் இன்னமும் கூட பார்த்தீங்கன்னா 4 கேம் கரண்ட்டாக போயிட்டு இருக்கு. அந்த அளவுக்கு என்னோட ஃபேவரட் கன்சோல்னு சொல்லலாம். இது ரெண்டுத்தையுமே வந்து ஜஸ்ட் உங்களுக்கு டிசைன் வைஸ் காமிக்கணும்னு நினச்சா அதுக்காக தான் இந்த கம்பேரிசன். மற்றபடி பெர்ஃபார்மன்ஸ் கம்பேரிசன்லாம் கிடையாது. அதுவும் நம்ம பார்க்கலாம். அதாவது 360 கேமை எக்ஸ்பாக்ஸ் சீரிஸஸ்ல போட்டு வேணா டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம். அதான் வந்து டீசெண்டாக இருக்கும். ஏன்னா லேட்டஸ்ட் கேம் எல்லாம் போட்டோன்னா பழைய கன்சோலில் லேட்டஸ்ட் கேம் எப்படி சப்போர்ட் பண்ணோம், அது நல்லா இருக்காது. நெக்ஸ்ட் ஒரு வீடியோ நான் உங்களுக்காக மேக் பண்ணுறேன். அதில் வந்து ஒரு ஸ்மால் கம்பேரிசன் பெர்ஃபார்மன்ஸ் அளவு பார்ப்போம். அது உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும்.